ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கழுவி வச்சுருக்க அன்றைக்கி ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 250 கிராம். அதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி தூவிட்டு வேக வைங்க. இப்போது நம்ம பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஒரு முறை அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் இல்லை வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் லைட்டாக வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவி சேர்க்கும்போது பீன்ஸ் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் தேங்காய்க்கு பதிலாக முட்டை உடச்சி ஊற்றி அதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ணலாம். சூப்பரான டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.